மகாபாரத கதையின் தொடர்ச்சி. குந்தி கணவனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டாள். நல்ல குடிப்பிறந்த பெண்களுக்கு அவ்வாறு நடந்து கொள்வது நியாயமாகுமா என்று அவள் மறுத்தாள். பிறரால் குழந்தை செல்வத்தை அடைந்த மற்றவர்களுடைய வரலாறுகளை குந்திக்கு கூறி அவளை தன் எண்ணத்துக்கு இசையுமாறு வற்புறுத்தினான் பாண்டு. மேற்கொண்டு குந்தியினால் எதுவும் பேச முடியவில்லை. அந்த சமயத்தில் துர்வாச முனிவர் தனக்கு அளித்திருந்த மந்திரத்தை பற்றி தன் கணவருக்கு கூறினாள் குந்தி. அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பாண்டு அந்த மந்திரத்தினால் ஒரு நல்ல ஆண் குழந்தையை பெறுமாறு வேண்டினான். குந்தி துர்வாசர் அருளிய மந்திரத்தை உச்சரித்து அறக்கடவுளாகிய தர்மராசனை உள்ளத்தில் எண்ணினாள். தர்மராசன் அருளினால் குந்திக்கு நல்ல நேரத்தில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. உலகின் ஒரு குடைக்கீழ் ஆளும் யோகியம் உள்ள மகனாக விளங்குவான் என்று அக்குழந்தையை முனிவர்கள் போற்றி வாழ்த்தினார்கள். அந்த குழந்தை தர்மபுத்திரன் என்று பெயர் வழங்க பெற்றான். குந்தியின் வயிற்றில் தர்மன் பிறந்த சமயம் திருதராட்டிரன் மனைவி காந்தாரி கருவுற்று இருந்தாள். அவளுடைய கரு முதிராமல் இருந்தது. குந்தி ஆண்டவன் அருளால் ஆண்மகவை பெற்றுவிட்டாள் என்று அவள் வயிறு எறிந்தாள். பொறாமை அவளை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது. கல் ஒன்றை எடுத்து வயிற்றிலே மோதி கொண்டாள். ஆகவே அவள் கர்ப்பம் சிதைந்தது. கருப்பையோடு ரத்தம் பொங்கி நிலத்தில் சிதறியது. அதனை கண்டு திடுக்கிட்ட சத்தியவதி வியாசரை நினைத்தாள். அவர் உடனே அங்கு தோன்றினார். அந்த கருப்பை துணுக்குகளையும் குருதியையும் வழித்து 100 தாள்களில் நிறைத்து ஆண் குழந்தைகளை பெறுமாறும் எஞ்சியதை ஒரு தாழியில் நிறைத்து பெண் குழந்தையை பெறுமாறும் அருள் புரிந்தார். தாழிகளிலிருந்து ஒவ்வொன்றாக 100 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். எஞ்சிய பகுதியை கொண்ட ஒரு தாழியிலிருந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். மூத்த ஆண் குழந்தை துரியோதனன், அடுத்தவர்கள் துச்சாதனன் முதலான மற்றவர்கள் ஆவார்கள். 100 பேரும் கௌரவர்கள் எனப்பட்டனர். பெண் குழந்தைக்கு துச்சனை என்று பெயர் வழங்கினர். காந்தாரி 100 ஆண் பிள்ளைகளை பெற்ற சமயத்தில் பாண்டுவின் வேண்டுகோளை ஏற்று குந்தி வாயு பகவானை எண்ணி ஓர் ஆண் குழந்தையை பெற்றாள். அக்குழந்தை பீமன் என்ற பெயர் கொண்டான். அடுத்து துர்வாச முனிவர் மந்திரத்தின் அருளால் இந்திரனுடன் கூடி பங்குனி மாதம் பௌர்ணமி நாளில் அர்ஜுனனை பெற்றாள். பின்னர் குந்தி துர்வாச முனிவர் தனக்கு அருளிய அந்த மந்திரத்தை மாந்திரிக்கு உபதேசித்தாள். மாத்ரி கதிரவன் மக்களாகிய அஸ்வினி தேவர்கள் இருவரையும் மனதில் எண்ணி அந்த மந்திரத்தின் மகிமையால் நகுலன் சகாதேவன் என்னும் 2 பிள்ளைகளை பெற்றாள். தர்மபுத்திரன் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்னும் 5வரும் பாண்டுவின் புத்திரர்களாக பாண்டவர்கள் என அழைக்கப்பெற்றனர். பாண்டு புத்திரர்களுக்கு முனிவர்கள் அனைத்து கலைகளையும் கற்பித்தார்கள். 5வரும் சிங்கக்குட்டிகளாக சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தார்கள். இந்நிலையில் ஒரு நாள் பாண்டு மாத்ரியின் பேரழகில் மயங்கி தனக்கிருந்த சாபத்தை மறந்து அவளுடன் கூடி இன்புற்றான். அப்பொழுது முனிவரது சாபத்தால் அவன் உயிர் நீங்கிவிட்டது. மாத்ரியும் மனவேதனை தாழாமல் அவனுடன் ஈமத்தீயில் விழுந்து உயிர் துறந்தாள். பாண்டுவின் ஈமச் சடங்குகள் முடிந்த பின்னர் காசிபர் முதலான முனிவர்கள் குந்தி தேவியையும் புத்திரர்கள் 5வரையும் அஸ்தினாபுரிக்கு அழைத்துச் சென்று சேர்ந்தார்கள். திருதராஷ்டிரன் தனது தம்பியின் மறைவு குறித்து மிகவும் வருந்தினான். அவன் மக்களை அணைத்து மகிழ்ந்தான். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.